தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தவக்காலம் முழுவதுமே நம்மை தயாரிக்கின்ற காலமாக பல்வேறு வகைகளில் வழிபாட்டு சிறப்புமிக்க காலமாக இருக்கிறது. அதில் முத்தாய்ப்பாக இருப்பது புனித வாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி ஒரு வாரம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது. நாம் வழிபாட்டு ரீதியாக அதை அனுபவித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாக இருப்பது திரு எண்ணெய் மந்திரிப்பு. திருச்சபை வழக்கப்படி பெரிய வியாழக்கிழமை அன்று ஆயர் அவர்கள் தன்னுடைய அருட்பணியாளர்களோடும் இறைமக்களோடும் இணைந்து இந்த திரு எண்ணெயை மந்திரிக்கக்கூடிய சடங்குகளை திருப்பலியில் செய்ய வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது. ஆனால் பங்கு அருட்பணியாளர்கள் தங்களுடைய இறைமக்களோடும் அந்த நாளை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அது குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாளாக இருப்பதால் பெரிய வியாழன் இல்லாமல் புனித வாரத்தில் வேறொரு நாளில் கூட இந்த திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலியை வைத்துக் கொள்ளலாம் என்பது திருச்சபையின் மரபாக இருக்கிறது. ஆக திரு எண்ணெய் திரு அவையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் பணியிலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த திரு எண்ணெயை பற்றியும் எந்த விதமான எண்ணெய்களை நாம் பயன்படுத்துகிறோம், எப்பொழுது பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியும் பார்ப்பதே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த திரு எண்ணெய்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மதுரை உயர் மறை மாவட்டத்தின் அனுபவம் பெற்ற அருட்பணியாளர்கள் மூவர் நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார்கள். அருட்தந்தை ஜெய் ஜோசப், அருட்தந்தை தேவதாஸ், அருட்தந்தை அந்தோணிசாமி. மாதா தொலைக்காட்சி சார்பாக 3 அருட்தந்தையர்களையும் அன்போடு அரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். திரு எண்ணெய்கள் இதனுடைய பயன்பாடுகள் குறித்து முதலில் விவிலியம் என்ன சொல்லுகிறது, விவிலிய பின்னணியில் எப்பொழுதெல்லாம் எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து தந்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள நாம் இப்பொழுது கேட்போம். விவிலியத்தில் எண்ணெய் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலேயே ஆபிரகாமினுடைய காலகட்டத்திலேயே யாக்கோபு பெத்தேலில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கல்லை தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். கனவில் கண்டு அடுத்த நாள் எழுந்து அந்த கல்லை எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்து அதை நட்டு வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அதுவே ஒரு பலிப்பீடமாக மாறிப்போனதை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பின்னணியில் கூட இன்றைய காலகட்டத்திலும் பலிப்பீடங்களுக்கு நாம் எண்ணெய் பூசுவதை ஒரு வழக்கமாக்கி இருக்கலாம். விடுதலை பயண நூலில் பார்க்கிறோம், மோசே திருக்கூடாரங்களை எல்லாம் எண்ணெய் பூசி அர்ச்சித்தார் என்பதை பார்க்கிறோம். விடுதலை பயண நூலில் மேலும் பார்க்கிறோம், ஆரோன் அவருடைய புதல்வர்களை எல்லாம் அரசர்களாகவோ அல்லது குருக்களாகவோ நியமிக்கும் போது எண்ணெய் பூசினார்கள் என்பதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் சாமுவேல் தாவீதுக்கு எண்ணெய் பூசி அவரை அரசராக அபிஷேகம் செய்தார் என்பதை பார்க்கிறோம். திருப்பாடலில் கூட நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே என் தலையில் எண்ணெய் பூசினீர் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எசாயா இறைவாக்கினரும் இந்த எண்ணெய் பூசுதலை பற்றி சொல்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த எண்ணெய் பூசுதலை பற்றி நாம் பார்க்கலாம். விவிலியத்தில் எண்ணெயினுடைய பயன்பாடுகளை குறித்து சுருக்கமாக அழகாக சொன்னீங்க. நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த எண்ணெய் பயன்பாடு எப்படி வந்திருக்கிறது? திரு அவையினுடைய பாரம்பரியத்தில் எந்தெந்த விதத்தில் இன்றைக்கு இந்த திரு எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம், அதை குறித்து ஒரு சுருக்கமான பகிர்வாக இறைமக்களோடு பகிர்ந்தால் நன்றாக இருக்கும். திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நாம் பார்க்குறோம், இந்த பெலேஜனிசம் நாஸ்டிசிசம் அப்படின்ற சொல்லி 2 இசம்ஸ் இருந்துச்சு. இதில் முதல் உள்ளது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. குழுவாக ஒற்றுமையாக தோழமையாக வாழ்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு மனிதன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துச்சு. இந்த நாஸ்டிசிசம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், மனுஷன் எப்படியும் வாழலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதை சொல்லிட்டு, இந்த உடல் அசுத்தமானது, உடல் தூய்மையானது இல்லை அப்படின்னு சொல்லி உடலை பற்றி ரொம்ப மட்டக்கரமாக பேசுச்சு. ஆனால் இந்த சூழலில் தான் திருச்சபை உடலையும் முக்கியமானதாக கருதுச்சு. ஏன்னா ஆண்டவர் இயேசுவே உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். உடல் தீட்டானதல்ல, உடல்
தூய ஆவி வாழுகின்ற ஆலயம் அப்படின்றத மையப்படுத்தி. அதனால தான் திரு எண்ணெயை நம்முடைய உடலில் பூசக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணெயாகவும் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த திருத்தைல திருப்பலியில் இந்த எண்ணெயை ஆயர் அவர்கள் மந்திரிச்சு கொடுத்து அவர் அங்கேயே வச்சுக்கிறதில்ல. ஒவ்வொரு பங்குக்கும் அந்த எண்ணெய் கொண்டு செல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு பங்குலையும் குக்கிராமத்திலையும் கூட அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சொட்டு எண்ணெயை ஒருத்தருக்கு பூசும்போது, அதை பயன்படுத்தும் போது இந்த உலகளாவிய திருச்சபையோடு அந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் கூட இணைகிறார். அதனால் ஆயரின் வழியாக, இறை மக்கள் வழியாக இந்த ஒட்டுமொத்த உலகளாவிய திருச்சபை ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசுவையும் கடவுளையும் மகிமைப்படுத்துது. அதுவும் இந்த திருத்தைலத்தினுடைய முக்கியமான ஒரு பண்பாக பார்க்குறோம். கீழே திருச்சபையில் பார்க்குறோம், இந்த பேட்ரியார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிதா அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த எண்ணெயை மந்திரிக்க முடியும். ஏன்னா அது அவரை மையப்படுத்திய ஒரு உறவாக கீழே திருச்சபையில் இருக்குது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரங்களை ஆயர்களுக்கு பகிர்ந்தளிக்குது. அதை நம்முடைய உள்ளூர் வழக்கப்படி அதை கொண்டு செல்வதற்கும் நமக்கு அனுமதிக்குது. திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில் நாம் அகில உலக திருச்சபையும் இணைந்திருக்கிறோம் அப்படின்றதையும் இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் போனால் பல்வேறு விதமான எண்ணெய்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் இன்றைக்கு ஆலிவ் ஆயில் பயன்பாட்டை இருக்கணும், நிறைய பேர் வாங்கி அதை சமைக்கலாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். திருச்சபையிலும் கூட நாம் இந்த புனிதப்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இந்த ஒலிவ எண்ணெய் தான். இந்த ஒலிவ எண்ணெயை ஒரே எண்ணெயாக இருந்தாலும் கூட இது பயன்பாட்டு ரீதியாக வருகின்ற பொழுது அதற்கு 3 பெயர்கள் இருக்கின்றன. முதலாவது எண்ணெய் கிறிஸ்தவ புகுமுகு நிலையினரின் எண்ணெய் என்று அழைக்கப்படக்கூடிய ஆலிவ் ஆஃப் கேட்டக்யூமென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது யாருக்கு பூசப்படுகிறது என்றால், ஒருவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வரக்கூடியவருக்கு திருமுழுக்கு பெறுவதற்கு தயார்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த எண்ணெயானது பூசப்படுகின்றது. இரண்டாவது எண்ணெய் நோயில் பூசுதல் எண்ணெய், ஆலிவ் இன்ஃபமெரியம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய். மூன்றாவது எண்ணெய் ஒரு மிக முக்கியமான எண்ணெய், அதுதான் கிறிஸ்மா எண்ணெய். நம்முடைய பழைய பாரம்பரியத்தில் பார்க்குறோம், ஒரு எண்ணெயை மந்திரிக்கிறதுக்கு போது 12 குருமானவர்கள் வருவாங்க, ஒரு 7 திருத்தொண்டர்கள் வருவாங்க, அந்த எண்ணெயை ஊதுவாங்க, அந்த எண்ணெயை ஊதி புனிதப்படுத்துவாங்க. இப்படி பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெயாக கொண்டு போய் ஒரு ஆலயத்தினுடைய மணியில் பூசி வைக்கிறது, அப்புறம் அந்த எண்ணெயை கொண்டு பல இடங்களில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மரபு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சில சமயங்களில் இந்த மரபு எப்படி மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணெயில் ஏதோ ஒரு மாய மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிற மாதிரி மாறி போய் சில இடங்களில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த எண்ணெய்களையும் இன்னும் திருமுழுக்கு பயன்படுத்துகிற தண்ணியையும் மக்கள் திருட தொடங்கிட்டு போனாங்க. அதனால தான் இந்த 3 எண்ணெய்களையும் கொண்டு போய் ஒரு பெரிய தகர பெட்டிக்குள்ளேயோ இருப்பு பெட்டிக்குள்ளேயோ வச்சு அடைச்சி பாதுகாக்கிற அளவுக்குலாம் அது கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. ஆனால் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின்னாடி இந்த நவீன இறையியல் காலம் வந்ததுக்கப்புறம் இந்த சில மூட பழக்க வழக்கங்கள் இல்லைனா நம்மளுடைய இறையியல் கோட்பாடுக்கு எதிராக போன எல்லாவற்றையும் மாற்றி, இன்னும் அதை யாரும் ஒரு திருட்டு பொருளாகவோ இல்லை ஒரு மாய மந்திரமாகவோ கருதிடக்கூடாது, கடவுளுடைய உண்மையான தூய ஆவியானவருடைய வரம் படிந்த ஒரு எண்ணெய், புனிதமான எண்ணெய் அப்படின்றதுக்காக காக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மந்திரிக்கக்கூடிய நிலைமையும் இன்னும் அதை எப்படி புனிதப்படுத்துகிறாங்க அப்படின்ற நிகழ்வுகளும் இன்றைக்கி மாறி போய் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த மாறி போனது நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, இன்னும் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நம்முடைய திருச்சபை மரபிலும் இந்த எண்ணெய்களை அருளடையாளங்களில் வேறு வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அருட்தந்தை அவர்களும் தொடக்கத்தில் சொன்னார்கள். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, இன்னும் கொஞ்சம் ஆழமான விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இந்த புகுமுக அடையாள எண்ணெய், ஓஎஸ் அல்லது ஓசி அப்படின்னு சொல்கிறோமே, அதனுடைய பயன்பாடு நம்முடைய திரு அவையில் எப்படி வந்தது, அதை குறித்த பின்னணியை சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல இன்றைக்கு நாம் குழந்தை திருமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே குழந்தை பிறந்தவுடனே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாக பங்கு தந்தையிடம் சாமி என்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னே சாமியார் உடனே ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறார்.
ஆனால் தொடக்க திருச்சபையில் அவ்வளவு எளிதாக திருமுழுக்கு என்பது ஒருவர் எளிதாக பெற்றுவிட முடியாது. வயது வந்தவர்கள், 18 வயது நிரம்பிய ஒருவர் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று வருகிற பொழுது அவர் குருவானோடம் போய் அவருடைய ஆசையை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது இந்த கிறிஸ்தவ புகுமுகு நிலையினருடைய எண்ணெய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எண்ணெயை அவருடைய நெஞ்சு பகுதியில் பூசி அவர் அதற்குரிய தயாரிப்பு பணிகளை செய்ய வேண்டும். அறச்செயல்கள் செய்தல், தர்ம காரியங்கள் செய்தல், ஆலயத்திற்கு வரக்கூடிய பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்று நாம் பார்க்கிற பொழுது கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ சமயம் அதிகமாக பரவ ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது இந்த கிறிஸ்தவ புகுமுக நிலையில் வரக்கூடியவர்கள் அவர்கள் வருவதற்கு அவர்கள் ரோமை பின்னணியிலிருந்து வருகின்றார்கள். அங்கே ரோமையில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அதிகமானோர் பேர் இருக்கின்றார்கள். எனவே அந்த கடவுள்கள் எல்லாம் கிறிஸ்தவ சமயத்தில் வரக்கூடியவர்கள் இதில் இருந்தவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பேய்களாக, சாத்தான்களாக பார்த்தார்கள். எனவே அந்த சக்திகளிலிருந்து ஒருவர் விட்டுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு பேயோட்டக்கூடிய எண்ணெய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எண்ணெய், ஆயில் ஆஃப் எக்ஸாசிசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எண்ணெயும் பூசி அவரை தயார்படுத்துகின்றார்கள். அந்த ரோமை கடவுள்களிடமிருந்து அவரை காப்பாற்றி அந்த தீய சக்திகளிலிருந்தெல்லாம் இவரை விடுவிக்குவதற்கு ஒரு சக்தி தரக்கூடிய ஒரு சாதனமாக இந்த எண்ணெயானது பார்க்கப்பட்டிருக்கிறது. கிபி 215 ஹிப்போலிட்டஸ் என்ற வரலாற்று அறிஞர் அப்போஸ்தலிக்க மரபு பற்றிய அவருடைய அந்த குறிப்பில் பேயோட்டுதலின் எண்ணெய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எண்ணெயை பற்றி குறிப்பிடுகின்றார். அதே போல கிபி 350 எருசலேம் நகரத்து சிறில் என்பவர் திருமுழுக்கு பெறுபவர்களை ஒலிம்பிக் தடகள வீரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார். எனவே அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை காப்பதற்கு இந்த எண்ணெயானது பயன்படுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. மெலான் நகரத்து அம்ப்ரோஸ் என்ற ஆயர் வானதூதர்களோடு போராடிய யாக்கோபோடு ஒப்பிட்டு இந்த திருமுழுக்கு பெற தயாரிக்கக்கூடியவர்களோடு இதனை பார்க்கின்றார்கள். எனவே இந்த எண்ணெயை பூசப்படக்கூடியவர்கள் இந்த தீய சக்திகளிடமிருந்து ஒரு போர் வீரரை போல போராடக்கூடிய ஒரு நிலையில் பார்க்கக்கூடிய மரபுதான் மேலை திருச்சபையில் இருந்து வருகிறது. ஆனால் இதற்கான சற்றே மாற்று கருத்தாக இருப்பது கீழை திருச்சபையில் இருக்கக்கூடிய மரபில் நாம் பார்க்கின்றோம். பைசாந்திய மற்றும் சிறிய மரபு என்று அழைக்கப்படக்கூடிய கீழை திருச்சபையில் இதனை பார்க்கின்ற பொழுது இதனை ஒரு மகிழ்ச்சியின் எண்ணெயாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். இதனுடைய ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மரபு செய்தியாக பார்க்கப்படுவது இந்த நோவாவினுடைய பேழையிலிருந்து வெளிவந்த புறா கொண்டு வந்த அந்த ஒலிவ இலையோடு தொடர்பு படுத்தி இருக்கின்றார்கள். எப்படி தொடர்பு படுத்துகிறார்கள் என்றால், பெருவெள்ளத்தினால் அழிவுற்ற அந்த உலகில் அந்த ஒலிவ இலையை கொண்டு வந்த அந்த புறா ஒரு அமைதியின் செய்தியை கொண்டு வருவதைப் போல இதில் ஈடுபடக்கூடிய அந்த புதுமுக நிலையில் இருப்பவர் ஒரு புதிய தொடக்கமாக அவர் இருக்கின்றார். எனவே இந்த எண்ணெய் பூசப்பட்ட அவர் ஒரு புது தொடக்கத்தில் புதிய வாழ்விற்கு தன்னை தயாராக்குகிறார் என்று பார்க்கின்றார்கள். இதனை ஆன்மீக சமாதானத்தினுடைய அடையாளமாகவும் பார்க்கின்றார். அதே போல இதனை தூய ஆவியாருடைய முத்திரை என்றும் கூட இதனை பார்க்கக்கூடிய பார்வையானது உள்ளது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. 2 விதமான பின்னணி. ஒன்று, தீய சக்திகளுக்கு எதிராக போராடக்கூடிய அல்லது ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் தீய சக்திகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஃபயர்வாலாக இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்தில் பார்க்கிற பொழுது ஒரு புதிய தொடக்கம், நோவா பட்டணத்தினுடைய புதிய தொடக்கம், அந்த ஒரு பின்னணியும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த எண்ணெய் அருட்சாதனத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதை எங்கே பூசணும் அப்படிங்கிற தெளிவையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடக்கத்தில் இந்த எண்ணெயானது உடல் முழுவதும் பூசப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில உடலினுடைய உறுப்புகளில் இது பூசப்பட்டது. குறிப்பாக காது, நாசி, மார்பு, தோள்பட்டை ஆகிய இடங்களில் பூசப்பட்டது.
எதற்காக காதில் பூசப்பட்டது என்றால் தவறான செய்திகளை கேட்கக்கூடாது என்பதற்காகவும், நாசி தீயது எதுவும் நுகர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், மார்பில் பூசப்பட்டது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தோள்பட்டையில் பூசப்பட்டது வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பூசப்பட்டது. தற்போது இந்த எண்ணெயானது அருளடையாளத்தில் இந்த திருமுழுக்கு பெறக்கூடியவர்களுடைய அந்த நிலையில் இருப்பவர்களுடைய மார்பு பகுதியில் இந்த எண்ணெயானது பூசப்படுகின்றது. ரொம்ப அருமையாக விளக்கி சொன்னீங்க சாமி, நன்றி. இதனுடைய எண்ணெயினுடைய பயன்பாட்டில் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா நம்ம வந்து நோயில் பூசுதல் எண்ணெய், அதுவும் உடலில் நாம் பூசக்கூடிய ஒரு எண்ணெய், ஓலியம் இன்ஃபர்மரியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எண்ணெயினுடைய பயன்பாடு, அதை குறித்து அதனுடைய பின்னணி, திருச்சபையில் அதனுடைய நிலை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து இறைமக்களோடு பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இது ஆரம்பத்திலே அவஸ்தை பூசுதல் என்று தான் அழைக்கப்பட்டது. அவசர சாமியாரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிலாம் அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கம் இதனை ஆயில் ஆஃப் த சிக், நோயில் பூசுதல் என்று அறுதியிட்டு கூறுகிறது. இந்த நோயில் பூசுதல் திருவருட்சாதனம் என்பது வெறுமனே மரணத்தினுடைய விளிம்பில் இருப்பவருக்கு மட்டும் கொடுக்கப்படுவது அல்ல. இதனுடைய முக்கியமான நோக்கம், இறை நம்பிக்கையாளர் நோயிலே வாடுகின்ற பொழுது, நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அவர் தான் பெற்றிருக்கின்ற இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது, அந்த நோயிலே அவர் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக திருத்துதரான யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 13 இவ்வாறு வாசிக்கிறோம்: உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபை மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். ஆக திருச்சபை பாரம்பரியத்தின்படி இயேசுவினுடைய 12 சீடர்களில் மிகவும் நெருக்கமாக இருந்த புனிதரான யாக்கோபு தன்னுடைய திருமடலில் இதனை எழுதுகிறார்: உங்களில் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபை மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் அவர் மீது கை வைத்து ஜெயிப்பார்கள், திரு எண்ணெய் பூசுவார்கள் என்று. எண்ணெய் இயல்பிலேயே குணமளிக்கின்ற ஆற்றலை கொண்டிருக்கிறது. எண்ணெய் பூசப்படுகின்ற நபர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறார். நோயில் பூசுதல் என்ற வார்த்தையை நோய் கூட்டல் இல் கூட்டல் பூசுதல் என்று தான் பார்க்க வேண்டும். நோயில், விசுவாசத்தில் அல்லது இறை நம்பிக்கையில் அந்த இறை நம்பிக்கையாளர் உறுதிப்படுத்தப்படுகிறார். துன்பகரமான வேளையில் படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது இந்த திரு எண்ணெய் பூசப்படுகின்ற வேளையிலே இறைவனுடைய உடனிருப்பு, அருட்கரம், இறைவனுடைய துணை தனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று இறை நம்பிக்கையாளர் முழுவதுமாக நம்புகிறார், நோயிலிருந்து மீண்டெழுகிறார். தந்தையிடம் கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன். இந்த எண்ணெய் அருளடையாளத்தில் பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த இடங்களில் பூசப்படுகிறது, அந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லலாம். நோயில் பூசுதல் எண்ணெயானது நோயாளருடைய நெற்றியிலும் 2 கரங்களின் உள்ளங்கைகளிலும் பூசப்படுகிறது. 2ஆவதாக, ஒருவருக்கு எத்தனை முறை நோயில் பூசுதல் திருவிழானம் வழங்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் வழங்கலாம். ஆனால் ஒரு முறை வழங்கிய பிறகு மீண்டுமாக 6 மாதத்திற்கு பிறகுதான் அதனை வழங்க முடியும். எந்தெந்த அருளடையாளங்களை திரும்ப திரும்ப வாங்க முடியும் அப்படிங்கிற விதத்தில் நோயில் பூசுதல் அந்த அருளடையாளம் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம வாங்கலாம். ஆனால் அதுக்கான குறிப்பிட்ட இடைவெளி அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. பூசப்படுகிற எண்ணெய் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு வெவ்வேறு அருளடையாளங்களில் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அதனுடைய நோக்கமும் அது மாதிரி தான் இருக்குது. ஏனென்றால் அந்த எண்ணெயை மந்திரிக்கிற பொழுதே ஆயரவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தில் அதற்குரிய பயன்பாட்டை சொல்லி தான் ஜெபிக்கிறார். இந்த தயாரிப்பு எண்ணெய், ஆயத்த எண்ணெயை மந்திரிக்கிற பொழுது அதற்கு என்று ஒரு தனியான ஜெபம் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அறிஞர்கள் சொல்லுவார்கள், அந்த எண்ணெயில் வந்து இந்த தூய ஆவி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 2 எண்ணெய்களை மந்திரிக்கிற பொழுது நேரடியாக தூய ஆவியார் இந்த எண்ணெயில் இறங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இங்கே இருக்காது ஆயத்த எண்ணெயில். ஏன்னா அது வந்து திருமுழுக்கிற்கு முன்பாக
பூசப்படுகிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை மந்திரிக்கிற பொழுது தூயாவினுடைய பயன்பாடு குணமளிக்கக்கூடிய அந்த ஆற்றலை மையப்படுத்தி சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நாம் அடுத்த ஒரு எண்ணெயையும் பார்த்து விடலாம். இதுதான் மிக முக்கியமான எண்ணெய் என்று சொல்லுவோம். திருச்சபையில் கிறிஸ்மா எனப்படக்கூடிய எண்ணெய், இதனுடைய பயன்பாடு திரு அவையில் எவ்வாறு இருக்கிறது, எந்தெந்த காரியங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மா எண்ணெய் நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான எண்ணெய். மற்ற 2 எண்ணெய்கள், அது ஆயத்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, நோயில் பூசல் எண்ணெயாக இருந்தாலும் சரி, இது இரண்டுமே பேராயராலோ ஆயராலோ புனிதப்படுத்தப்படுகிறது, அதாவது பிளஸ் பண்ணப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்மா எண்ணெய் மட்டும்தான் அவரால் அர்ச்சிக்கப்படுகிறது. அர்ச்சிக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால், நறுமணத்தை அதில் ஊற்றி ஆயர் தன்னுடைய ஆவியை அதில் ஊதி அதை புனிதப்படுத்துகிறார். இந்த ஆவியை அதில் ஊதி ஏன் புனிதப்படுத்துகிறார் என்று சொன்னால், நாம் படைப்பின் தொடக்கத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊதி ஆதாமை படைக்கிறார். அதே போல இந்த தூய ஆவியானவர் இந்த எண்ணெயிலும் இறங்கி நம்மை புது பிறப்பாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்கிறார். அதோடு அதில் பால்ஸ்மா என்கிற நறுமண எண்ணெய் அதில் போடப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நறுமணம் வீச வேண்டும் என்பதற்காக. அந்த எண்ணெய் போல நம்முடைய வாழ்வும், நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வும், நம்முடைய சொல்லும் செயலும் இந்த உலகத்தில் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கிறிஸ்மா எண்ணெய் திருமுழுக்கு பெறுபவருடைய உச்சந்தலையில் பூசப்படுகிறது. இந்த கிறிஸ்மா எண்ணெய் உறுதி பூசுதல் பெறும் பொழுது நெற்றியில் பூசப்படுகிறது. இந்த கிறிஸ்மா எண்ணெய் குருத்துவத்தின் போது குருத்துவத்தை பெறக்கூடியவருடைய கரங்களிலே பூசப்பட்டு அர்ச்சிக்கப்படுகிறது. அதே போல புதிய ஆலயங்களை நாம் கட்டி எழுப்பும் போது இந்த கிறிஸ்மா எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்படுகிறது. புதிய பீடங்களை நாம் ஆலயத்தில் அமைக்கும் போது அந்த பீடத்தின் மீது இந்த எண்ணெய் பூசி அந்த பீடம் புனிதப்படுத்தப்படுகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னேன், தொடக்க நூலிலே யாக்கோபு தான் தலையடியாக வைத்திருந்த கல்லை எண்ணெய் பூசி ஒரு பலிப்பீடமாக மாற்றினார் என்பதை. அந்த பாரம்பரியத்திலும் இன்னும் திருச்சபையின் பாரம்பரியத்திலும் இந்த எண்ணெய் பூசப்பட்டு அந்த பலிப்பீடம் புனிதமாக்கப்படுகிறது, அர்ச்சிக்கப்படுகிறது. அதே போல இந்த எண்ணெய்க்கு, இந்த கிறிஸ்மா எண்ணெய்க்கு அலியா முத்திரை ஒன்று உண்டு. நாம் திருமுழுக்கு பெறுகிறோம், அலியா முத்திரை தரப்படுகிறது. உறுதி பூசலும் அலியா முத்திரை தரப்படுகிறது. அதே போல குருத்துவத்திலும் அழியாத முத்திரை தரப்படுகிறது. இந்த கிறிஸ்மா எண்ணெய் மூலமாக நாம் அழியாத முத்திரையை பெறுவதால் அந்த திருவருட்சாதனங்களை நாம் திரும்பி பெற முடியாது, ஒரே ஒரு முறைதான் பெற முடியும். அது இந்த கிறிஸ்மா எண்ணெயினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அருளடையாளங்கள் 7ஆக இருந்தாலும் 7 அருளடையாளத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் பெறப்போவதில்லை. ஒரு சில அருளடையாளங்களை ஒரு தடவை தான் வாங்க முடியும். அந்த அருளடையாளம் எது என்பதை பார்த்தால் அந்த 3லும் இந்த கிறிஸ்மா என்னும் எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய அருளடையாளமாக இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. 3 விதமான எண்ணெய்கள், 3 விதமான பயன்பாடுகள், நம்முடைய அருளடையாள பயன்பாடுகள் ரொம்ப அருமையாக, மிகச் சுருக்கமாக, அதே விதத்தில் தெளிவாக நாம் பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு சில சந்தேகங்களும் இந்த நேரத்தில் வருது. வருடா வருடம் இந்த எண்ணெய் மந்திரிக்கிற திருப்பலி நடைபெறுகிறதே, அப்போ ஒரு வருடத்தில் மந்திரிச்ச எண்ணெய் ஒருவேளை மிச்சம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வாங்க? இது ஒரு சந்தேகம் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியது. எல்லா ஊர்லேயும் ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் கிடைக்குமா? இல்லை ஆலிவ் ஆயில் மட்டும்தான் பயன்படுத்தணுமா? வேறு எண்ணெய்களை பயன்படுத்த முடியாதா? இப்படி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதை குறித்த விளக்கத்தையும் இறைமக்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்தப்படுகின்ற அந்த திரு எண்ணெய் அடுத்த புனித வாரத்திற்கு முன்னதாக மிஞ்சி அந்த எண்ணெயானது அது ஒரு புனித பொருள். ஆகவே அதை அப்படியே வீணாக நாம் விட்டுவிடக்கூடாது. ஆகவே குருவானவர் அந்த எண்ணெயை ஒரு பஞ்சிலே ஊற்றி அதை எரிக்கிறார். அந்த புகையானது அகில உலகெங்கும் சென்று அதனுடைய புனிதத்துவத்தை பறைசாற்றுகிறது. அதேவேளை திருச்சபையானது ஒலிவ எண்ணெய் கிடைக்கப்பெறாத இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு தாவர எண்ணெய் பயன்படுத்த அறிவுறுத்துகிறது. அதை திருச்சபை கடைபிடிக்கிறது. தாமஸ் அக்வினாஸ் கூட மிக அழகாக சொல்லுவார், இந்த கண் காணக்கூடிய
இந்த எண்ணெய்கள், இந்த பொருட்கள் கண் காணாத கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருது அப்படின்வாங்க. அதனால தான் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை பற்றி சொல்லும்போது கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவுட்வேர்ட் சைன் ஆஃப் இன்வேர்ட் கிரேஸ் என்று சொல்கிறோம். ஏன்னா நாம் வெளிப்படையாக இந்த பொருட்களை பூசிக்கொள்கிறோம், வாங்குகிறோம். ஆனால் நாம் கண்ணுக்கு தெரியாமல் கடவுளுடைய அருளை பெறுகிறோம். இந்த அருளை பெறுவதற்கு, இணைந்து வாழ்வதற்கு, கடவுளோடு இருப்பதற்கு இந்த எண்ணெய்கள் நமக்கு மிகப்பெரிய ஆற்றலை, சக்தியை, வல்லமையும் தருது. அதை உணர்ந்து, அதனுடைய புனிதத்துவத்தை உணர்ந்து இந்த எண்ணெய்களை மேன்மைப்படுத்துவோம். ரொம்ப அருமையாக இந்த ஒரு உரையாடல் அமைந்திருக்கிறது. திரு அவையினுடைய பாரம்பரிய வரலாற்றில் இந்த எண்ணெய்களுடைய பயன்பாடு என்னவாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, சாதாரணமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் அது ஒரு அழியக்கூடிய பொருள். ஆனால் அதே எண்ணெய் திரு அவையினுடைய அந்த அர்ச்சிப்பு அதிகாரியினுடைய அர்ச்சிப்பினாலே அழிவில்லாத ஆற்றலை, அருளை கொடுக்கக்கூடிய, வாழ்வை கொடுக்கக்கூடிய, குணமளிக்கக்கூடிய ஒரு எண்ணெயாகவும் மாற்றப்படுகிறது என்கிற அந்த ஒரு காரியம் இன்று தெளிவாயிருக்கு. அதுபோல உலகளாவிய அளவில் நாம் பல இடங்களில் பிரிந்திருந்தாலும் எல்லா மனிதரும் ஒன்று என்று ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காரியமும் இங்கு இருக்கிறது. இன்னைக்கு நவீன ஊடகத்தின் வளர்ச்சினால, இன்னும் இந்த செயற்கை தொழில்நுட்பங்கள் அதிகமாக வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தா மனிதர்கள் இன்னும் பிரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தனி மனிதர்கள் மட்டும் முக்கியமல்ல, எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த எண்ணெய்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. அந்த விதத்தில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் எல்லோரும் ஒரு கூம்பு வடிவில் மட்டுமல்ல, இப்போ சமீப காலமாக கூட்டொருங்கிய திரு அவையில் ஒரு வட்ட வடிவிலும் நாம் மீண்டுமாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை இணைக்கக்கூடிய பாலமாக, அச்சாரமாக இந்த திரு எண்ணெய்கள் அருளடையாளங்களின் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை நாம் இன்று உணர முடிகிறது. ஆகவே இந்த திரு எண்ணெய்களை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற நாம் அருளடையாளங்களுக்காக தயாரிக்கின்ற பொழுது இந்த வரலாற்று பின்னணிகளையும் திரு அவையினுடைய நோக்கத்தையும் புரிந்து கொண்டு முறையான தயாரிப்பிலே முழுமையாக இந்த அருளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சிப்போம். நிச்சயமாக நம்முடைய அருளடையாள வாழ்வு என்பது மிகச் சிறப்பானதாக அமையும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறையாக நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம், நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த புனித வாரத்தில் இன்னும் ஆழமான இறை அனுபவம் பெற்று கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.